ஏதோ விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஒரு காட்டு மிராண்டி போல டிவி பூரா எல்லாத்துலேயும் போட்டு காட்டி தன்னை வந்து ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதர் போல அவரை வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். அதையே தான் இப்பொழுது சீமானுக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிக்கு இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்து விடுவாரோ எங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து குலை நடுக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். இப்போ சீமானுக்கு நேற்று நடந்திருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கான்டெக்ஸ்ட்டை. சீமானுக்கு எதிராக இப்படி பேசுகிறார்கள் என்றால் நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், சீமானை பார்த்து இவர்களுக்கு பயம் வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பார்த்து வந்ததோ அதே போல சீமானை பார்த்து இன்று பயம் வந்திருக்கிறது. இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள். சீமானை பார்த்து இப்பொழுது இன்னும் தேர்தல் நெருங்க அவர்களுக்கு பயம் அதிகமாகுது. உச்சத்தில் உச்சா வருகிறது. தமிழில் சொன்ன புரியுதா உங்களுக்கு? உச்சகட்டத்தில் உச்சா வருகிறது அரசியல் ரீதியாக. அது சில விஷயங்களை வந்து இவங்க வந்து நெகட்டிவாக பண்ணணும்னு நினைக்க தான் அது வந்து பாசிட்டிவாக மேலே ஏறிக்கிட்டே போகும். அது மாதிரி இது திமுக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு செய்யும் சேவை. இப்படிப்பட்ட மடைமாற்றங்கள் வந்து சீமானுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். நேற்றைய தினம் நாம் தமிழரோட கோனேரி கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது. இது நல்ல வரவேற்பையும் பெற்றது. ஆனால் அதை தாண்டி இதில் இன்னொரு விஷயம் வந்து மிகப்பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுது. குறிப்பாக வந்து சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கோபம் அடைகிறாரு, கீழே போய் அவர் வந்து தாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் வெளியாகுது. என்னதான் சார் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்தில்? சீமான் வந்து இது மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறு இதெல்லாம் வந்து டச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றார். ஒரு பக்கம் மரங்கள், இது அது பேர் என்ன, மாடுகள், அதெல்லாம் வரும்போது விவசாயம், இந்த நெசவாளர்கள், இல்லை அது காடு வளர்ப்பது, இதெல்லாம் பல விஷயங்களை வந்து நாம் எதெல்லாம் மறந்து விட்டு தொலைத்து விட்டு நிற்கிறோமோ, எதனால் தமிழகம் வந்து நம்ம இந்தியான்னு பேசுகிறோம், அதில் குறிப்பாக தமிழகம் நம்ம தமிழர்கள்ன்றதுனால தமிழகம் பேசுகிறோம், நம்ம திராவிடர்கள் இல்லை தமிழர்கள். அதனால் வந்து இங்கே வந்து நம்ம தமிழர்களின் பெருமை எதுவும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எடுத்து பேசும்போது சீமான் அதை எடுத்து பேசுகிறார். அப்படி எடுத்து பேசும்போது அதில் ஒரு பல உதாரணங்களில் பல அடையாளங்களில் இது ஒன்று, இந்த கோனேரி கோன், அதாவது இந்த செஞ்சிக்கோட்டை. இங்கே வந்து நான் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் சீமானுடைய அந்த கருத்து வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்க்குறேன். செங்கோட்டையில் எப்படி வந்து இந்தியாவுடைய தேசிய கொடி ஏற்றுகிறோமோ அதே போல் செஞ்சிக்கோட்டையில் தமிழகத்தின் சார்பில் தேசிய கொடி ஏற்றணும். நான் தமிழ்நாட்டுக்குன்னு தனி கொடி நமக்கு கிடையாது, மாநிலத்துக்கு தனி கொடி கிடையாது. அதாவது தமிழ்நாட்டின் வந்து தேசிய அடையாளமாக செங்கோட்டை மாற்றப்பட வேண்டும். அது ஏன்னா அதை மாற்றினீங்கனால அது இன்னும் சுற்றுலா அதிகமாகும், அங்கே வந்து அது வியாபாரம் அதிகமாகும், பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். இது ஒன்று. சரி, இது பேசினாரா, அங்கே வந்து யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு ஏதோ ஒரு அதில் வந்து பார்த்தேன். அந்த கூட்டத்தில் வழக்கமாக இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கூட்டம் வந்து அதிகமாக சேர்ந்துடுச்சு, ஏதாவது ஒருனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே கரெக்டாக அது ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு கலாட்டா பண்ணி அந்த கூட்டத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வர வேண்டும். இது வந்து நம்ம திராவிடத்துடைய வேறு. இது திராவிட சிந்தனை அப்படின்னாலே தப்பாக நினைக்காதீங்க, திருட்டு சிந்தனை அப்படிங்கிற திராவிடம் இஸ் ஈக்குவல் டு திருட்டு அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்ததற்கு காரணம் திமுக தான். இல்லைன்னா அதான் திராவிடம் வந்து இப்போ கேட்டால் ஒரு சித்தாந்தம்னாங்க, ஒரு காலத்தில் வந்து திராவிடம்னா ஒரு இனம்னாங்க. எதுவுமே இல்லை. திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பு. விந்திய மலைக்கு தெற்கே இருப்பது திராவிடம் என்பது வந்து அகில உலக எல்லா விதமான ஆவணங்களிலும் உள்ளது. நம்ம வந்து அதில் நீங்கள் திராவிட மக்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டுக்காரன் கலாச்சாரம் வந்து ஏன் வந்து கர்நாடகாவில் இல்லை வந்து கேரளாவில் இல்லை, வித்தியாசப்படுதா இல்லையா? அவன் வேணால் திராவிடன்னு ஒத்துக்கிறானா? இல்லை. இப்போது ரைட்டு, இந்த நிகழ்வுக்கு வருவோம்.
அப்போ யாரோ ஒருவர் அந்த நபர் வந்து ஏதோ அங்கே வந்து தகராறு பண்ணியிருக்கார், அவர் உள்ள விடலைன்னு சொல்லி. ஒரு கால் அவர் வந்து கலாட்டா செய்ய வந்திருக்கிறார் என்பது தெரிந்து தான் நாம் தமிழர் தோழர்களோ இல்லை அங்கே உள்ள அந்த விழாவுக்கான ஏற்பாட்டாளர்களோ அவரை உள்ளே விடாமல் தடுத்தார்களா நமக்கு தெரியவில்லை. அப்போது சீமான் அந்த பகுதியில் அப்போ வரும்போது அது என்ன அந்த தம்பி ஏதோ ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவரை வந்து அடித்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அப்போ வந்து ரைட்டு, அந்த இடத்துல வந்து கொல்லம்பட்டறையில் ஈக்கு என்ன வேலை? யார் சொல்ல? திமுக சார்ந்த அவர் வந்து ஏதோ திமுக தொடர்புள்ள ஒரு மீடியாவை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா உறுதியாக தெரியல, அது அப்படி இருந்தாலும் அதை நாசூக்கா மறைத்து விடுவார்கள். எட்டப்பர்களுக்கு அங்கே என்ன வேலை? தமிழின துரோகிகளுக்கு அங்கே என்ன வேலை? எங்கே தமிழினம் பெருமைப்படுத்தப்படுகிறதோ, பெருமைப்பட்டு விடுமோ, அதனால் வந்து அந்த பெருமை தமிழினத்துக்கான பெருமை வந்து நாம் தமிழர் தலைவர் சீமானுக்கு அந்த பெருமை கிடைத்து விடுமோ என்பதை தடுக்க வேண்டும் என்று தான் யாரையோ திட்டமிட்டு அனுப்பியதா அப்படி தான் நினைக்க தோணுது. அந்த புல்லுருவிகளை வேறு எப்படி டீல் பண்ணுறது? அப்போ அப்படி நடந்தது சரிதான்றீங்களா? இல்லை, நடந்தது சரியா தவறா என்பதை விட இயல்பான ஒரு சூழ்நிலை. இப்போது இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்பொழுது கூட இதை மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. அவர் குறி வச்சு எதிர்கேள்விகள் பல வந்து கேட்க போகிறோம். அப்படி இல்லை, யாரோ வழியில் வந்து தகராறு பண்ணணுன்னா பாட்டுன்னு ஒரு அடி அடித்தார் கூட்டத்துக்கு நடுவில். இது நடந்திருக்கு. அந்த வீடியோ நம்மளும் எல்லோரும் பார்த்துருக்கோம். அப்போ அவர் இருக்கும்போது அப்படின்னா விஜயகாந்த் என்ன அவரை வந்து நீங்கள் வந்து ரவுடின்னு சொல்லுவீங்களா? இல்லை, விஜயகாந்த் வந்து நான் நேரடியாக பழகியவன், மிக நல்ல மனிதர். அப்படி ஒன்றும் கண்டதுக்கெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்படுறதோ இல்லை வந்து சும்மா நான் தான் அந்த என்ன சொல்கிறது இந்த பந்தா அந்த மாதிரி மனிதர்லாம் இல்லை. அந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருக்காங்க, பேர் சொல்ல வேண்டாம். நம்ம விஜயகாந்தோடு நான் வந்து நேரடியாக பழகியிருக்கிறேன் பத்திரிகையாளர் என்ற முறையில். அவர் வீட்டில் போய் 2-3 முறை சந்தித்திருக்கிறேன். அப்போ அவர் அப்படிப்பட்ட மனிதரா அப்படின்னா இல்லை. மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதில் ஒரு உறுதியாக இருப்பவர், எளிமையான மனிதர். ஆனால் அப்போ உடனே யார்? அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான், தமிழினத்துக்கு துரோகம் செய்யும் அதே கூட்டம்தான், சோ கால்டு திராவிட கூட்டம். இவங்க தான் என்ன பண்ணாங்க, ஏதோ விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது காட்டு மிராண்டி போல் அவருக்கு ஒரு இமேஜை வந்து அதை போட்டு 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 எல்லா டிவிலையும் அவங்க வகைரா டிவி எல்லாத்தையும் அவங்க வகைரா டிவின்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த டிவி பூரா எல்லாத்துலேயும் போட்டு காட்டி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை போட்டு போட்டு காட்டி அவரை ஏதோ ஒரு 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 காட்டு மிராண்டி போல் தன்னை வந்து ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதர் போல் அவரை வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். அதையே தான் இப்பொழுது சீமானுக்கு எப்போ அந்த விஜயகாந்துக்கு எதிராக வந்து அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. எங்கே விஜயகாந்த் வந்து திமுக அதிமுக இரண்டிற்கும் மாற்றாக ஒரு 3வது அணியாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிக்கு இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்து விடுவாரோ எங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து குலை நடுக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். இப்போ சீமானுக்கு நேற்று நடந்திருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கான்டெக்ஸ்ட்டை. அப்போ சீமானை நினைத்து இப்பொழுது திமுக வந்து திமுகவிற்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. சீமானுக்கு சேரும் கூட்டம், அவர் எடுக்கக்கூடிய தலைப்புகள், அவர் எடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது கருக்கள், அதாவது சப்ஜெக்டுகளாம் விவசாயங்கிறாரு, நெசவாளிங்கிறாரு, மாடுங்கிறாரு, மரங்கிறாரு, தமிழர் பாரம்பரியங்கிறாரு. நம்ம வந்து இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம வந்து ஈரோட்டிலேருந்து தான் நம்ம வந்து தமிழ்நாடு சரித்திரத்தையே வந்து ஈரோட்டிலேருந்து தான் தொடங்குகிறோம். அப்படியே தொடங்கும் போதும் ஈரோட்டுக்காரர் நம்மளை பச்சை பச்சையாக திட்டினதெல்லாம் வந்து ஒரு கருப்பு போர்வை போட்டு அதை மூடி வச்சுட்டு, அப்புறம் வந்து நம்ம வந்து ஈரோட்டுக்காரரை திட்டினதெல்லாம் ஒரு சிகப்பு போர்வை, அதான் கருப்பு சிவப்பு போர்வை போட்டு மூடிட்டு,
அவரை தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடி நம்ம வந்து மக்களை இந்த ஏமாற்றும் போது தமிழர் பெருமைன்னு வந்துருச்சுன்னா, அதாவது என்ன அப்படிப்பட்ட அந்த மாதிரி தமிழ் பெரியவர்கள், அது வந்து நம்ம கோனேரி கோனோ, வீரபாண்டி கட்டபொம்மனோ, இல்லை வந்து வ.உ. சிதம்பரனாரோ, சுப்பிரமணிய பாரதியாரோ, சுப்பிரமணிய சிவாவோ, இல்லை எப்படிப்பட்ட எத்தனையோ பேர், இன்னும் நான் வரிசையாக எல்லா சொல்லிட்டு போகலாம். அப்படி ஏன்னா நம்ம நிறைய சொல்ல போவோம். முத்துராமலிங்க தேவரோ அப்படின்னு சொல்லும்போது உடனே வேறு சாதி ரீதியாக கொண்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி சொல்லலை. அந்த மாதிரி வந்து தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் உள்ள தலைவர்கள் எல்லா ஜாதியிலும் இருந்திருக்கிறார்கள். ஜாதியை தாண்டி அவர்கள் வந்து அந்த சாதின்றத கட்டை தாண்டி அவர்கள் தமிழ்நாட்டிற்காக, தமிழகத்திற்காக, தேசியத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அப்போது தமிழ்நாட்டிற்காகவும் பாடுபட்டார்கள், தேசத்திற்காகவும் பாடுபட்டார்கள். அதுதான் தமிழ் தேசியம். தேசியம் வேறு, தமிழ் தேசியம் வேறுன்னா, இப்போ முதல்ல வந்து என்னை வந்து கூப்பிட்டு வந்து யாராவது வந்து, அப்போ நான் ஆஸ்திரேலியா போகிறேன், இந்தோனேஷியா போகிறேன், ஃப்ரம் விச் கண்ட்ரி, எந்த நாட்டிலேருந்து வரப்பா? இந்தியா. அந்த இடத்துல நான் இந்தியன். அப்புறம் இன்னொரு இந்தியர்கள் கூட்டம் இருக்குது. நீங்கள் எந்த ஊருங்க? தமிழ்நாடு. ரெண்டுத்துக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கா? நான் இந்தியன் என்று சொல்வதனால் வந்து தமிழன் இல்லை என்று அர்த்தமா? இல்லை தமிழன் என்று சொல்லும்போது நான் இந்தியன் இல்லை என்று அர்த்தமா? இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அது. அந்த இடம் போகும்போது இந்தியன். இது பரவாயில்ல. நான் வந்து கௌரவ ஆலோசகராக இந்தோனேஷிய அதிபர் மேகாவதி சுகர்ணோபுத்திரிக்கு இருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய அந்த சட்டங்கள், அதாவது வணிக சட்டங்களை திருத்துவதற்கு ஒரு குழு அமைத்தார்கள். அந்த 11 பேர் கொண்ட குழுவில் ஒரே ஒருவர் நான் மட்டும்தான் வந்து வெளிநாட்டுக்காரன், இந்தியன். பாக்கி 10 பேர் அங்கே உள்ள மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள். அப்போது ஒரு அமெரிக்கர் வந்து, அமெரிக்கர், அவர் வந்து ஒரு இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங்கில் கேட்குறாரு. அவங்க ஜனாதிபதி வந்து மேடையில் இருக்காங்க. அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அவங்க பாஷை தான் பேசுவாங்க. நான் அந்த பாஷை நல்லா பேசுவேன், எழுதுவேன். அப்போது அந்த கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து ஒரு உங்கள் நாட்டுடைய ஒரு வணிக சட்டங்களை திருத்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணும்போது, உங்கள் நாட்டில் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் அவங்களெல்லாம் சட்ட நிபுணர்கள்லாம் சேர்த்திங்க, அதில் ஒரு ஆசிரியர் ஒருவரை சேர்த்தீர்கள், ஏன் வந்து மேற்கத்தியவர்களை சேர்க்கவில்லை? மேற்கத்தியவர்கள் என்ன? அமெரிக்கா, ஐரோப்பா, வெள்ளைக்காரன். அவன் என்ன கேட்குறான்? ஒரு கருப்பன், நான் கருப்பன் கணக்கில் வரேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கலரை கம்பேர் பண்ணும்போது நான் கருப்பேன். ஒரு கருப்பனை எதற்காக சேர்த்தீர்கள் அப்படிங்கிறத நாசூக்காக கேட்குறேன். அப்போ இந்தியனை கேட்டால் அது வேறு மாதிரி வந்துடனா ஆசியனை. அப்போ அந்தம்மா அது கரெக்டாக பதில் சொன்னாங்க. அது என்ன காரணம்னா, நீங்கள் ஆங்கிலத்திலேயே, அவங்க ஒரு பாஷையில் சொன்னாங்க, ஆங்கிலத்திலேயே சிந்தித்து ஆங்கிலத்திலேயே நீங்கள் சட்ட திருத்தம் ஏற்படுத்துவீர்கள். அதை வந்து எங்கள் ஆட்கள் வந்து மொழிபெயர்த்து வரும்போது இந்த மொழிபெயர்ப்பில் பாதி விஷயம் அதில் மாறி போயிடும். நீங்கள் சொல்லும் அந்த ஆசிரியர்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. நான் எந்திரிச்சு நின்னேன், எல்லோரும் கை தட்டினாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அவர் வந்து எங்கள் ஊர் மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழியிலேயே வந்து அந்த சட்ட திருத்தத்தை பரிந்துரை செய்கிறார். அப்போ அது சரியாக இருந்தது. நான் 24 பரிந்துரைகள் கொடுத்தேன். அதில் 14 வந்து சட்டமாக்கப்பட்டது. இன்றைக்கி இருக்குது இந்தோனேஷியாவில். நான் இது எதுக்காக, என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. அந்த இடத்தில் அந்த வெள்ளைக்காரன் என்ன சொல்கிறான்? இந்தியன்னு சொல்லலை, ஆசியன்னு சொல்லிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் ஆசியர் வேறு, ஐரோப்பியர் வேறு, அதாவது மேற்கத்திய உலகம் வேறு, ஆசியாங்கிறது தனி. ஆமாம், நான் ஆசியர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களுக்கு நடுவில் நான் வந்து ஆசியன், ஆசியாவிற்குள் நான் இந்தியன், இந்தியாவிற்குள் நான் தமிழன். இதில் எது வந்து பொய், எது கற்பனை, எது இல்லை? இதில் என்ன வேறுபாடு, இதில் என்ன முரண்பாடு? அவ்வளோதானே. அதே மாதிரி சீமானவர்கள் தமிழருடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டின் பாரம்பரியம், நமது பெருமை, இதை வந்து எங்கெல்லாம் வெளிக்கொண்டு வருகிறாரோ அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு உணர்ச்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக, திராவிடம் குறிப்பாக இருக்கிறது. திருப்பி உங்களை திராவிடம்னு சொல்லணுமே தவிர நான் தமிழன் என்ற உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள்
குறியாக இருக்கிறார்கள். அதோடைய ஒரு நிகழ்வு தான் அன்று விஜயகாந்துக்கு என்ன நடந்தது, நேற்று சீமானுக்கு என்ன நடந்தது, இரண்டையும் நான் ஒப்பிட்டு காமிச்சேன். அது எப்போ வரும்னா, ஐயையோ ஆட்சி பறி போயிடுமோ, கட்சி அதில் பாதாளத்துக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயம் வரும்போது தான் எம்ஜிஆர் வந்து எத்தனையோ வருடங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து இதில் இருந்தார், திமுகவில் இருந்தார். திமுகவில் வந்து பொருளாளராக இருந்தார். அநேகமாக பரங்கிமலை தொகுதியில் தான் அவர் வந்து எம்எல்ஏவாக நிற்பார். அவர் பெரிய, இன்றைக்கி நான் சொன்னால் எல்லோரும் ஆச்சரியமாகவும் ஒரு உண்மையாக இருக்குமான்னு தெரியும். பட் என்னுடன் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே திமுக மேடையில், இதில் நல்லா யோசனை பண்ணுங்கள், திமுக மேடையில் ஏறி ட்ராயர் போட்டுக்கிட்டு பேசினேன் காங்கிரஸுக்கு எதிராக. பரப்புரை 1971 தேர்தல், ஆமாம் 71. அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியில் திமுக சார்பில் வந்து சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறார். அவருக்கு பரப்புரை செய்கிறதுக்கு அது நெடுஞ்செழியன் அவர்கள், நாவலர் அவர்கள் வரும் வரை வந்து இந்த உள்ளூர் பேச்சாளர்கள்லாம் அப்படியே கொஞ்சம் டயத்தை ஓட்டுவாங்க, கூட்டத்தை கொஞ்சம் நேரம் அங்கேயே நிற்க வைக்கிறதுக்காக. அது மாதிரி என்னை பேச சொன்னாங்க. 45 நிமிஷம் பேசினேன். நாவலர் வந்து பின்னால் வந்து என்னை தட்டி கொடுத்து சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. உணர்ச்சி வசப்பட்டு நம்மளையும் பேச விட்டாங்களேன்னு ஒரு சந்தோஷத்தில். அன்றைக்கி திமுகனா தமிழ் வளர்க்கும் கட்சின்னு ஒரு பிம்பம் இருந்தது. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி வந்து அப்படிப்பட்ட எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து இதிலிருந்து வெளியேறி, திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுக வந்ததுக்கப்புறம் திமுக தலைமை அவரை என்னவெல்லாம் சாடி இருக்கிறது, அவரை என்னவெல்லாம் அவதூறாக பேசியிருக்கிறது, அவரை எவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறது. ஏன் அதுக்கு முதல் நாள் வரைக்கும் உங்களுக்கு முகமாக இருந்தாரே, திரைப்படத்திலும் வந்து வெளி உலகத்திலும். திமுக என்றாலே ஃபேஸ் வேல்யூ வந்து எம்ஜிஆராக இருந்தார். அப்போ அவரை பற்றி இந்த இதெல்லாம் இப்போ திட்டுறீங்களா, அதெல்லாம் அப்போ தெரியலையா? இவர்கள் இப்படி தான். இவர்களுக்கு இந்த வெட்கமான சூடு சுரணை, அந்த தன்மானம் கண்மானம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி அப்படி பேசணுமே, இன்றைக்கி அப்படி பேசணுமே, எங்கள் குடும்பத்தில் யாருமே நாங்கள் வந்து அரசியலுக்கு வரமாட்டோம் என்னை தவிரன்னு ஸ்டாலின் பேசினார். இன்னி வரைக்கும் என்ன தப்ப நேற்று பேசியிருக்காரு. நான் எதை நினைத்து நான் வந்து முதல்வரானோ அதையெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகின்றன. இது அவங்க பசங்களை சிஎம் ஆக்கிறதா, அவங்க பையனை சிஎம் ஆக்கிறதா? இல்லை, அப்படி தான். என்ன அர்த்தம்? அதெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறதுனா நான் கிளம்புறேங்க, ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு நான் கிளம்புறேங்க, என் பையனை அடுத்தது சிஎம்முக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த 86 வயசில் துரைமுருகன்லாம் வழக்கம் போல் அவர் தான் துரைமுருகன் தான் அவரே ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, நான் இறந்து விட்டால் என்னுடைய சமாதியில் வந்து கோபாலபுரத்து கொத்தடிமை இங்கே வந்து படுத்தியிருக்கிறான் என்று எழுதுங்கள்னு. பெருமையாக அது கோபாலபுரத்து கொத்தடிமை. ஏன் கோபாலபுரத்து கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு பேசாமல் வெள்ளைக்காரங்கிட்டே இருந்திருக்கலாமே. சொன்னார்ல ஈரோட்டு பெரியவர், எங்களை வந்து நீங்கள் தமிழ்நாட்டை வந்து நீங்கள் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலே வச்சுங்க, மதராஸ் மாகாணத்தை. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து நாங்கள் வந்து வீரங்கள்லாம் பேசுகிறீங்க? கோபாலபுரத்தில் கொத்தடிமையாக இருந்தானே, வெள்ளைக்காரனுக்கோ மோலாயனுக்கோ கொத்தடிமையாக இருந்தானே. கொஞ்சமான வெக்கமான தன்மானம் எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. கொத்தடிமைன்னு சொல்லிக்கிறது இல்லையா ஒரு பெருமை? அதுதான் அந்த கட்சி. அப்போது இப்போ இந்த சீமானை நோக்கி நடத்தப்படும் இந்த தாக்குதல் எனக்கு விஜயகாந்தை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல், அரசியல் ரீதியான தாக்குதல். இந்த மாதிரி அவருக்கு ஒரு பிம்பம், ஒரு மாய பிம்பம், அவரை வந்து ஒரு வில்லனாக வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு அதே ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து கட்சிக்கு வெளியே, திமுகவுக்கு வெளியே போனதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் அவரை பேசுனது, அவர் போனதுக்கப்புறம் பேசுனது, அதை ஒப்பிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஃப்ளாஷ்பேக் வேணும்னா, அண்ணாதுரை வந்து திராவிட கழகத்தில், நீதி கட்சியிலிருந்து வந்து திராவிட கழகத்தில் பெரியார், அதாவது ஈவே ராமசாமி நாயக்கரோடு பணியாற்றிய போது அவர் வந்து பேசினதெல்லாம் பாருங்கள். 1949 வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த சில மாதங்களில் அவரை பற்றி பேசியதெல்லாம் பாருங்கள். அண்ணாதுரை உட்பட மற்ற திமுக தலைவர் அது வரைக்கும் அவரை கடவுள் மாதிரி வந்து ஈவே ராமசாமியை தூக்கி வச்சாங்க.
அப்புறம் திடீர்னு வந்து வயோதிக கிழவனுக்கு வாலிப குமரி தேவையா எல்லாம் கண்ணாமுன்னான்னு பேசுனாங்க. அவரும் பதிலுக்கு பேசினார், எழுதினார், எல்லாம் இல்லைன்னு சொல்ல. இவர்களுக்கு இந்த நாக்கில் நரம்பு கிடையாது. என்ன வேணால் பேசுவோம் அந்த நாக்கு, துர்நாக்கு அது. அந்த வகையில் இது இப்போது சீமானுக்கு எதிராக இப்படி பேசுகிறார்கள் என்றால் நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், சீமானை பார்த்து இவர்களுக்கு பயம் வந்திருக்கிறது. எப்படி ஒரு காலத்தில் விஜயகாந்தை பார்த்து வந்ததோ, ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பார்த்து வந்ததோ, அதே போல் சீமானை பார்த்து இன்று பயம் வந்திருக்கிறது. இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள். இவரை வந்து ஒரு வில்லனாக அவர் வந்து ஏதோ ஒரு காட்டுமுறை பாருங்கள், அவர் வந்து நாம் தமிழர் ஒரு தொண்டரையே அவர் அடித்து விட்டார். அவர் நாம் தமிழர் தொண்டர்னு எங்கேயுமே வெளியில் வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படியே இருந்தாலும் நாம் தமிழர் தொண்டர் தானே. தலைவர் வந்து உண்மையான நாம் தமிழர் தொண்டராக இருந்தால் வந்து தலைவர் என்னை வந்து அடித்தார்ப்பா, அதுவே எனக்கு பெருமையாக இருக்குன்னு நினச்சிட்டு போயிடுவான். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அவன் போய் தனியாக போய் வந்து என்ன சீமான் வந்து எதிராக வந்து அவன் போராட்டம் பண்ண போகிறான்னா? இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டு பிள்ளைங்களா, நம்ம வீட்டு பிள்ளை வந்து முள்வேலியில் ஏறி குதிக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பொட்டுன்னு ஒன்று முதுகில் வைக்கிறீங்களா இல்லையா? அது வைக்கிறது வந்து எதுக்காக? தப்பை திருப்பி செய்யக்கூடாதுன்னு. தப்பை திருப்பி செய்யக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம். அந்த குழந்தை, அந்த பிள்ளை பேரில் உள்ள அக்கறை, இந்த முள்வேலியை தாண்டி கொடுக்கும்போது இவன் கிழிச்சிக்கிட்டு நின்னா நாளைக்கு வந்து அவனுங்க கிழிச்சிட்டு நின்னா அவனுக்கு தான் முதல் ஆபத்து. முள்வேலி அப்புறம் வேறு மாற்றிக்கலாம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்கிறீங்க? தம்பி முள்ளுன்னா குத்தும், வேலியை தாண்டும் போது நம்ம வந்து ஜாக்கிரதையாக தாண்டணும். ஏன் முள்வேலி வழியாக வர்ற, கேட்டு வழியாக வந்துருக்கலாமே தம்பி, அன்பாக கேட்டுக்கிறேன், ஆதரவாக கேட்டுக்கிறேன், பாசமாக கேட்டுக்கிறேன், அடுத்த தடவைலேருந்து கேட்டு வழியாக வரேன்னு சொல்கிறீங்க. முதல்ல ஓங்கி ஒரு அறை வைக்கிறீங்க. ஏன்டா அறிவில் கேட்டு வழியாக வராமல் எதுக்கு இந்த வேலியை ஏறி குதிக்கிற? முள் கிழிச்சதுன்னா என்ன ஆகும்? அது விஷம் இல்லையா? கேட்குறமா இல்லையா? அப்பொழுது நீங்கள் அங்கே வந்து அக்கறை உள்ள ஒரு தந்தையா, அக்கறை உள்ள தாயா, பெற்றோரா, இல்லை காட்டு முராண்டியா, வில்லனா? அக்கறை உள்ள தந்தை தான் விஷயம். இதுதான் விஷயம். அதில் என்ன தெரிய வருதுனால், சீமானை பார்த்து ஒரு பயம், ஏற்கனவே இருந்த பயம் இப்பொழுது இன்னும் தேர்தல் நெருங்க அவர்களுக்கு பயம் அதிகமாகுது. உச்சத்தில் உச்சா வருகிறது. தமிழில் சொன்னால் புரியுதா உங்களுக்கு? சென்னை தமிழில் சொன்னால் தான் புரியும். உச்சகட்டத்தில் உச்சா வருகிறது அரசியல் ரீதியாக. அதனால் வரக்கூடிய இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கும். இது சீமானுக்கும் நடக்கும். யாரெல்லாம் பார்த்து அந்த பயம் வந்து அவங்களுக்கு வருதோ அவங்களுக்கு எல்லாமும் நடக்கும். அது மற்ற தலைவர்களும், நான் பொதுவாக சொல்கிறேன், மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இதே மாதிரி வந்து ஏதாவது இந்த பில்டப்பு, இந்த மாதிரி ஒரு இந்த மடை மாற்றங்கள் வந்து நடக்கும். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கமான ஸ்டைல். அதுதான் ஒரு முதல்வர் சொல்லிட்டாரே, நான் எதை நினைத்து முதல்வராக வந்து வந்தேனோ அது எல்லாமே நிறைவேறி கொண்டு வருகிறது. ஏதோ டார்கெட் போட்டு வந்திருக்கார் போல இருக்குது. இந்த ஆட்சியில் இவ்வளவு, ஏற்கனவே ஒரு 10 லட்சம் கோடி இருந்தது கடன், 8 லட்சம் 5 லட்சம் கோடி இருந்தது கடன். தமிழ்நாட்டு கடன்னா ஒரு 10 லட்சம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பக்கம் திரும்பி ஏன்பா நம்ம சைடில் எவ்வளோப்பா, அது 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சுங்க. இங்கே கடன் 10 லட்சம் ஏறிடுச்சு, அங்கே பேலன்ஸ் ஏறிடுச்சு. வந்த காரியம் நிறைவேறிவிட்டது. உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்போது ராபர்ட் லைவ் வந்து தனியாக ஒரு கப்பலில் வச்சு எடுத்துகிட்டு போனாருன்னு சொன்னது ஞாபகம் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அன்றைக்கி ராபர்ட் லைவு, இன்றைக்கி யாரோ. இதுதான்
இதை தவிர இது தேர்தல் நெருங்க இவர்களுக்கு அந்த நடுக்கம் அதிகமாக இந்த மாதிரி நிகழ்வுகள், பிரச்சனைகள், மடைமாற்றங்கள் ஏற்படுவது சகஜம்தான். இதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போவதில்லை. சீமானுடைய அந்த பிம்பம் என்பது இதனால் உடைந்து போய்விடுமோ, இல்லை அதை அதாவது சில விஷயங்களை இவங்க நெகட்டிவாக பண்ணணும்னு நினைக்க தான் அது பாசிட்டிவாக மேலே ஏறிட்டே போகும். அது மாதிரி இது திமுக நாம் தமிழர் கட்சிக்கு செய்யும் சேவை. இப்படிப்பட்ட மடைமாற்றங்கள் சீமானுக்கு இருக்கக்கூடிய, சீமான் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது எதிர்கட்சிகளுக்கு, அந்தந்த எதிர்கட்சிகளுக்கு இதே மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது, அவர்களுக்கு எதிராக நீங்கள் இதை செய்யும்போது மக்கள் ஏன் அங்கே மட்டும் வந்துச்சு அப்படின்னு மக்கள் ஏதோ சிந்தனையே செய்ய முடியாது. என்ன தான் நீங்கள் 50-60 வருடங்களில் அவர்களை மூளைச்சலவை செய்தாலும் மிச்ச சலவை செய்தது போக மிச்ச மூளை இன்னும் தமிழனுக்கு இருக்கிறது. நான் திராவிடர்களுக்குன்னு சொல்லலை, தமிழர்களுக்கு இருக்கிறது. அதனால் இது ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவாக தான் வரப்போதே தவிர ஒன்றும் பெருசாக வந்துடாது. இப்போ நீங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு வருவோம். இந்த செஞ்சிக்கோட்டை எல்லோரும் பொதுவாக அந்த தேசிங்க ராஜாம்பாங்க. கரெக்ட், அது தேசிங்கு இல்லை, தேஜ் சிங். ஏன்னா மராட்டிய மன்னர், மராட்டியத்துக்கும் அந்த கோட்டைக்கும் ஒரு காலகட்டத்தில் தொடர்பு இருந்தது உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. எப்போ கோட்டை கட்டின போது இல்லை, பிற்காலத்தில் முகலாயர்கள் செஞ்சி அந்த திருவண்ணாமலை அந்த பகுதி பூரா அங்கே அவர்கள் நம்ம சொல்கிற முகலாயருங்கிறது இன்றைக்கி உள்ள நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் அல்ல. முகலாயர்கள் நம்ம சொல்கிறது பாரசீகத்துலேருந்து வந்தவங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாயெல்லாம் பாரசீகத்துலேருந்தா வந்தார். திருவல்லிக்கேணியில் இருந்தார், பக்கத்தில் இருந்தார், நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தார். இல்லை ஒரு அவங்க தாத்தா யார், கொள்ளு தாத்தா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்னசாமி ராமசாமின்னு பேர் எடுத்து மாறி இருப்பாங்க. மற்ற ஏதோ ஒரு காரணமாக சூழ்நிலை. நம்ம சொல்வது முகலாயர்கள், அங்கேருந்து வந்தவங்க, பாரசீகத்திலிருந்து. அவர்கள் அந்த பகுதியை பிடித்து வைத்து கொண்டு கோயில்களையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி, இல்லை முயன்ற அந்த விக்கிரகங்கள் சிலைகளை எடுத்து விட்டு அங்கு மசூதிகளை நிறுவினார்கள். அப்போது இந்த தேஜ் சிங்ன்றவர் மராட்டிய வம்சாவளி மன்னர். அவங்க இங்கே மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் போய் பார்த்தீங்கன்னா சரபோஜி வம்சம்னு தஞ்சாவூர்லேயும் கொஞ்ச நாள் ஆண்டிருக்காங்க. ஒரே சோழர்கள் ஆண்ட பீரியடில் பிற்காலத்தில், மிக பிற்காலத்தில் அப்போ என்ன பண்ணார், மராட்டிய மன்னர் சிவாஜி வந்தபோது அவரிடம் அவங்க மராட்டி வம்சத்தில் வந்த தேசிங்க ராஜாவோ இல்லை அந்த வம்சத்தில் உள்ள ராஜா, தேசிங்க ராஜா ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ தான் ஆண்டார். அது சினிமாவாக வந்ததுனால தேசிங்க ராஜான்னு பரவி போச்சு. நம்ம ஜனங்களுக்கு எதுவுமே வீரபாண்டிய கட்டபொம்மன்னு சிவாஜி கணேசன் மட்டும் நடிக்கலைன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனே பெருசாக இவ்வளவு புகழ் அடைஞ்சிருக்க மாட்டார். வஉசி அவர்களுடைய அந்த வஉ சிதம்பரனாராக கப்பலோட்டிய தமிழ்னு அவர் நடிக்கலைன்னா வந்திருக்காது. ஒரு படத்தில் பாரதியாராக ஒரு பாட்டு பாடினார்னா இப்படி நம்ம சினிமாவை வைத்து தான் நம்ம சரித்திரத்தையே தெரிந்து கொண்டோம். நல்ல வேளை அன்றைக்கி சினிமாவில் தேசபக்தியை வச்சு சினிமா எடுத்தாங்க. அந்த பீரியடில் வீரபாண்டிய கட்டபொம்மனோ இல்லை கப்பலோட்டிய தமிழனோ அந்த மாதிரி எடுத்த போது. இன்றைக்கி உள்ள திராவிட ஆட்கள்னால் உடனே அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கையில் திமுக கொடி வச்சுருந்த மாதிரி ஏதாவது போட்டு எடுத்திருப்பாங்க. அதாவது நல்ல வேலை அதுக்கெலாம் முன்னாலேயே எடுத்துட்டாங்க. அப்போது அவர் வீர சிவாஜி மீட்டு கொடுத்தார் செஞ்சிக்கோட்டையை. அதாவது அந்த மசூதிகளெல்லாம் தைரியமாக இடித்து தள்ளிவிட்டு மறுபடியும் கோயில் கட்ட சொல்லி செஞ்சிக்கோட்டையை மீட்டு கொடுத்தார். அது எப்போது, 17ஆம் நூற்றாண்டு ஏறத்தாழ. அதாவது செஞ்சிக்கோட்டை கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 350 வருஷத்துக்கு அப்புறமா. சரி, அப்போது மீட்டு கொடுத்தது வரைக்கும் நன்றி. அதை பற்றி நம்ம தமிழர்கள் என்றுமே நன்றி மறவாதவர்கள். ரைட், நல்லது செய்தார். ஆனால் தேசிங்க ராஜான்றது பெருசாக செஞ்சிக்கோட்டை என்றால் தேசிங்க ராஜான்னு வந்தது காரணம் திரைப்படம் இந்த மாதிரி அந்த கிராமிய கதைகள் இந்த மாதிரி வர்றதுனால வந்தது. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போது சீமான் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது பேசப்பட்ட அந்த மாநாட்டில் கோனேரி கோன்
அதுக்கு முன்னால் அனந்த கோன் என்பவர் வந்து எதேச்சியாக அந்த மலையில் வந்து போய் அங்கே வந்து ஏதோ ஒரு புதையலை கண்டெடுத்ததாகவும் அதிலிருந்து அவர் வந்து ஒரு கோட்டையெல்லாம் கிராமம் கோட்டையெல்லாம் நிறுவி அவருடைய வழியில் வந்தவர் தான் அந்த கோனேரி கோன். அதுக்கப்புறம் பின்னால் வந்து அதிலேயே இன்னொரு அந்த வம்சத்தில் ஒரு கிளை வம்சமாக குறும்பர் வம்சம்னு அவங்க வந்து அவங்க காடவ கோன்லாம் வந்தாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்போது தேசிங்க ராஜாக்கெலாம் சில 100 வருஷங்களுக்கு முன்னால். இப்போது செஞ்சி கோட்டையை வந்து நீங்கள் வந்து ஏதோ யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜாக வரணும் போது நீங்கள் வந்து அது வந்து தேசிய சின்னமாக்கி தேசிங்க ராஜா, அதாவது தமிழர்களின் உண்மையான வரலாறு மறைக்கப்படக்கூடாது என்பதுதான் சீமான் வந்து செஞ்சி கோட்டையில் நடத்திய மாநாட்டுடைய கருத்து. அது ஏதோ ஒரு மராட்டிய கோட்டை, மராட்டிய மன்னர்கள் ஆண்ட கோட்டை அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 மாய பிம்பம் வந்து பிற்காலத்தில் வந்தது. அந்த பிம்பம் 100% தவறு என்று என்னை பொறுத்தவரை நான் சொல்லவில்லை, ஆண்டிருக்கிறார்கள். அந்த காடவ மன்னன்னு அந்த அந்த கோனேரி கோன் அந்த வம்சத்தில் வந்தவர் 3ஆம் ராஜராஜ சோழனை வந்து சிறை வைத்ததாக கல்வெட்டு இருக்குது. அது கூட நீங்கள் அந்த சீமானுடைய மாநாட்டில் பேசியிருக்காங்க. ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வரும்போது 2ஆம் ராஜராஜ சோழன். இப்போ நம்ம ஊரில் தாத்தா பேர்லாம் வைக்க மாட்டாங்களா வரிசையாக, அது மாதிரி 3ஆம் ராஜராஜ சோழன். அப்போது சோழர்கள் பலவீனம் அடைந்த சமயத்தில் இந்த ஏன்னா சோழர்கள் வந்து உச்சத்தில் இருந்தது எப்போது 11ஆம் நூற்றாண்டு, அதாவது 1019 101 அப்படி, அதாவது 1000 சொச்சம் வந்தாலே அது பேர் 11ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டு வாக்கில் அவர்கள் மிக உச்சத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன். அப்புறம் ஒரு 300 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலமே, இது இயல்பாக நடக்கக்கூடியது. ஒரு பீரியடில் பாண்டியர்கள் இருந்தாங்க, ஒரு பீரியடில் சேரர்கள், பல்லவர்கள், இப்படி மாறி மாறி அப்புறம் நாயக்க மன்னர்கள். அப்படி வரும்பொழுது இந்த காடவ மன்னன் கோனேரி கோன் அந்த வகையில் வந்த காடவ மன்னன் 3ஆம் ராஜராஜ சோழனை போரில் தோற்கடித்து அங்கே ஒரு குகையில் அடைத்து வைத்திருந்ததாக அந்த கல்வெட்டு பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. அப்போ சோழர்களை விட அந்த பீரியடில் வந்து காடவ மன்னர்கள் வந்து வீரமாகவும் தோற்கடிக்கும் நிலையிலும் இருந்திருக்கிறார்கள். இது அரசியல், அதாவது ஒரு அரசு ஒரு பெரிய சரித்திரம்னு வரும்போது மாறி மாறி வரும். சில சமயம் சோழர்கள் பாண்டியர்களை வெற்றி கொண்டிருக்கிறார்கள், பாண்டியர்கள் சோழர்களை மாறி மாறி இருக்குது. இப்போ சீமான் தலைமையிலான அந்த கூட்டத்தில் வந்து சீமான் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் சொல்லப்படுவது என்னவென்றால், உண்மையான தமிழர்களின் வரலாறு தமிழர்களுக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. இப்போ அந்த கோனேரி கோன் காடவ கோன்னு கேட்டால் எந்த பாடத்திட்டத்திலேயாவது இருக்கா? நீங்கள் படித்ததில் இருக்கா? நான் படித்ததில் இல்லை. எனக்கு அடுத்த தலைமுறையில் நீங்கள் படித்ததுலேயும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா படித்ததுலேயும் இருக்கிறதா தெரியல. எங்கள் அப்பா படித்ததுல இருந்து தான் நான் படிச்சிருப்பேன். அப்போது இந்த உண்மையான தமிழர்களின் வரலாறு மறைக்கப்படுவது ஏன் மறைக்கப்படுகிறது? நீங்கள் அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு அதில் பின்னால் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்து சிவாஜி வந்து அதை காப்பாற்றினார். மராட்டிய சிவாஜி வந்து கண்டிப்பாக இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு அடிகோலிய அந்த காலத்திலேயே முகலாயர்களை எதிர்த்து அவர் அன்றைக்கி போராடிய விடுதலை வீரர், அரசர் மட்டும் இல்லாமல் விடுதலை வீரர். கொரில்லா போர் முறை என்ற ஒரு முறையில் வந்து 10,000 பேர் பீரங்கியோடு வரவனை வந்து ஒரு 100 பேர் சேர்ந்து தோற்கடித்த அந்த மாதிரியெல்லாம் வந்து வீரர். அதில் அந்த நமக்கு எந்த வித நாம் மராட்டியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எதிரான கருத்துக்களை கொண்டவர்கள் அல்ல. அதே சமயத்தில் தமிழர்களின் உண்மையான பெருமையும் பாரம்பரியமும் மறைக்கப்படுவது தவறு. சரி, அதை மறைப்பது யார்? இத்தனை நாள் மறைத்தது யார்? தமிழர்கள் என்ற பெயரில் இருக்கும் திராவிடர்கள். அப்படின்னா உங்களுக்கு புரியுது. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு பெருமை வந்துடக்கூடாது. அங்கேருந்து வரணும், மராட்டியருக்கு வரணும், தெலுங்கருக்கு வரணும். நான் அவெல்லாம் கூடாதுன்னு சொல்லலை. நல்லதை யார் செய்தாலும் நன்றியோடு நாம் அதை வரவேற்க வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய குலப்பெருமையை நம்ம விட்டுவிடக்கூடாது இல்லையா? இதை விட்டு விடாமல் நீ மற்றவனை யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னார் கணியன் பூவனார். அதுக்காக சொந்த வீட்டில் இருக்கிறவனையும் போட்டு தள்ளுன்னு சொன்னாரா கணியன் பூவன்றனார்? இல்லை இல்லையா? அப்போது
இதுதான் வந்து அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சி. அந்த கோனேரி கோன் என்பவர் கட்டினார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே இப்போது வருஷா நம்ம இதில் வந்து டெல்லியில் வந்து வருடம் சுதந்திர திருநாள்லேயும் சரி, குடியரசு நாள்லேயும் சரி, எங்கே கொடியேற்றுறாங்க? செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட். அது யார் பீரியடில் கட்டுறது? பிரிட்டிஷ் பீரியடில், முகலாயர் பீரியடில் கட்டுறது. அது தாண்டி பிரிட்டிஷ் பீரியடில், முகலாயர் பீரியடில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆக மொத்தம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது. நம்ம அந்த செங்கோட்டையை வந்து இருக்கலாம். தாஜ்மஹலே தேஜ்மஹல் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து கோவிலாக, சிவன் கோவிலாக இருந்து அதை வந்து ஜெய்ப்பூர் மகாராஜா வந்து ஷாஜகானுக்கு வந்து ஏதோ அந்த காலத்தில் 80 ரூபாய்க்கு, ஒரு 80 ரூபாய்க்கு விற்று, அது விற்றதுக்கான அந்த ஷானாமான்னு சொல்லுவாங்க கணக்கு, நம்ம கருவூல கணக்கு இருக்குது. இதெல்லாம் சரித்திரத்தை தோண்ட போனீங்கன்னா நிறைய உண்மைகள் வெளியில் வரும். அந்த மாதிரி இங்கே அந்த செங்கோட்டை ரைட்டு, அது செங்கோட்டை முகலாயர் கட்டினாங்களா, பிரிட்டிஷ் கட்டினாங்களா, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்தது. நம்ம அந்த செங்கோட்டையை நம்ம வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு அதை நமது வந்து ஒரு தேசிய சின்னமாக அதை அறிவித்து அங்கே வந்து கொடியேற்றுறாங்க. ஒரு தடவை கூட தீவிரவாதிகள் செங்கோட்டைக்குள்ளே போயிட்டாங்கன்றது, அது வந்து செங்கோட்டைக்குள்ளே போனால் என்ன ஆகிட போகுது? செங்கோட்டையில் யார் இருக்காங்க? ஜனாதிபதி இருக்காரா? இல்லை. பிரதமர் இருக்காரா? இல்லை. ஆனாலும் அது நமது தேசிய அடையாளம் என்ற வகையில் அந்த தீவிரவாதிகள்லாம் வந்து பிடிச்சி இதெல்லாம் நடந்தது. அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த செங்கோட்டை. நான் என்ன சொல்கிறேன், இங்கே இப்போது நீங்கள் செக்ரட்டேரியட்டு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோட்டைன்னு சொல்கிறோமே, எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க, அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. கோட்டை இது யார் கட்டினது? வெள்ளைக்காரன் கட்டினது. அதுவும் எந்த வெள்ளைக்காரன்? ராபர்ட் கிளைவ் வந்து கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி இந்தியாவுக்கு வர்த்தகம் செய்ய வந்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இந்த சென்னப்பட்டினம்னு இருந்த ஒரு சின்ன மீனவ ஒரு காலனி, ஒரு மீனவ பகுதி, அது சென்னப்ப நாயக்கர்னு ஒருத்தர் வந்து அது சந்திரகிரி அரசர், சந்திரகிரின்றது இப்போ திருப்பதி, அந்த அரசருக்கு வந்து அது விற்று அதை வந்து பிரிட்டிஷ்காரன் வாங்கி அவர்கிட்ட மேலே விலை போட்டு கொடுத்து வாங்கி, அது துறைமுகம் பக்கத்தில் இருக்க, அப்போ நிறைய வர்த்தகம் பண்ணலாமே. என்ன வர்த்தகம்? இங்கே இருக்கிற சொத்துக்கள்லாம் கொள்ளையடித்து வெளியில் எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் மெயின் வர்த்தகம் பிரிட்டிஷ்காரன் பண்ணது. இன்றைக்கி கணக்கில் சொல்கிறாங்க $6 பில்லியன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கேருந்துன்னு. $1 பில்லியன் இன்றைக்கி கிட்டத்தட்ட 9,000 கோடி வருது. அதாவது அன்றைக்கி $6 பில்லியன், இன்றைக்கி அது எவ்வளோ இருக்கும் பாருங்க. சசி தரூர் கூட வந்து ஐநாவில் போய் பேசினார், அது காங்கிரஸின் சசி தரூர். அப்படி போகும்போது அந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணான்னா, அவன் கிழக்கிந்திய கம்பெனியில் மேனேஜராக வந்தவன் பின்னால் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்ததுக்கப்புறமும் அவனுக்கு முக்கியத்துவம் இருந்தது. அவங்க $6 பில்லியன் வந்து பிரிட்டிஷ் மகாராணிக்கு போயிடுச்சு, அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அதனால தான் கோயினூர் வைரம்லாம் அங்கே இருக்குது மியூசியத்தில். இங்கேருந்து போன நடராஜர் சிலையெல்லாம் அங்கே இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து போனதெல்லாம் விக்கிரகங்கள், கடவுள் விக்கிரகங்கள்லாம். ஆனால் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணால், தேன் அடுத்தவன் புறங்கை நக்கிறதுன்னு. உண்மையிலேயே வந்து திராவிடத்தை வந்து ஆரம்பித்தது ராபர்ட் கிளைவ் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் $6 பில்லியன் அங்கே போகுது இல்லை, ஒரு $6 மில்லியன் வந்து தனியாக ஒரு கப்பலில் ஏற்றி இந்த முத்து, தூத்துக்குடி முத்து, இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் ஏற்றி இது தனியாக அப்படி ஒதுக்கிட்டான். எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்காது? அடிக்கடி கேள்விப்படுற மாதிரி, அடிக்கடி கேள்வி, ஏன்னா இன்னி வரைக்கும் கேள்விப்பட்டுருக்கோம். அந்த திராவிட மாடல் எது போட்டாலும் அதில் ஒரு கமிஷன், அதில் ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கமிஷன், அதில் ஒரு இவங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஒதுக்கப்பட்டதுங்கிறது இதுதான். ஒதுக்கப்பட்ட மக்களை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அன்அஃபிஷியலாக சட்டமயமாக்கப்பட்டது. ஆமாம், அது வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவன் மாட்டிக்கிட்டு அங்கே வந்து அவனை கைது பண்ணி சிறையில் வச்சுருந்தாங்க. தற்கொலை பண்ணி செத்து போனான். ஏதாவது ஒரு பாட புஸ்தகத்தில் இருக்கா இந்தியாவில்? ராபர்ட் கிளைவ் தான் கிழக்கிந்திய கம்பெனி இது இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ராஜ்யம் தோன்றுவதற்குன்னு போட்டானே தவிர, கடைசியில் அந்த திருட்டு போய் என்ன பண்ணால் அவன் எப்படி செத்தாங்கிறத பற்றி எங்கேயும் இல்லை. அது விடுங்க. ஆக அந்த வெள்ளைக்காரர்கள், இந்தியாவை கொள்ள வந்த வெள்ளைக்காரர்கள், அவர்கள் கட்டிய அந்த செக்ரட்டேரியட்டில் இங்கே வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொடியேற்றுறோம். முதலமைச்சர் வந்து எந்த முதலமைச்சர் எந்த கட்சியாக இருந்தாலும். நான் என்ன சொல்கிறேன், தமிழன் கட்டியது 14ஆம் நூற்றாண்டு,
1290 13-14ஆம் நூற்றாண்டில் கோனேரி கோன், அதற்கு முன்னால் அனந்த கோன், இப்படி அந்த தமிழ் அரசர்கள் அவர்கள் இங்கே வாழ்ந்தவர்கள் தானே, தமிழர்கள் தானே. அவர்கள் கட்டிய அந்த செங்கோட்டையை ஒரு தேசிய சின்னமாகவோ தமிழ்நாட்டின் சின்னமாகவோ ஆக்கி அங்கெல்லாம் நீங்கள் வந்து கொடியேற்றணும். சுதந்திர திருநாளோ குடியரசு திருநாளோ அது செங்கோட்டையை வந்து அது ஏன் வந்து செங்கோட்டையை அதுவும் ஒரு மியூசியம் மாதிரி வச்சு ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபா டிக்கெட்டு போட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒட்டடை படிஞ்சிருக்கும். இங்கே செங்கோட்டை போய் பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளோ நுணுக்கமாக கட்டப்பட்ட அந்த கோட்டை அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கேட்டால் உடனே அங்கே வாஸ்து சரியில்லைன்னு ஒருத்தன். யார்? பகுத்தறிவு பகலவன்கள் தான் சொல்லுவாங்க வாஸ்து சரியில்லை. மூட நம்பிக்கையை பற்றி 3 மணி நேரம் பேசக்கூடிய ஆட்கள் இவங்க தான் பேசுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக சொல்கிறேன், இப்போ பாடத்திட்டத்தில் வந்து எது வேணுமோ தமிழர்களின் பெருமை இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. அந்த பெரிய மருது சின்ன மருது சகோதரர்கள் சிவகங்கை சீமை அதில் வந்து ஜம்பூத்தீவு இன்னும் ஒரு பிரகடனம் பண்ணாங்க. ஜம்பூத்தீவு என்பது அதாவது இப்போ இந்தியா உட்பட்ட இந்த அப்போ வந்து இலங்கையெல்லாம் வந்து இதில் சேர்ந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு இந்த ஜம்பூத்தீவுன்னு. அதாவது இந்தியா என்பதை விட இன்னும் மிகப்பெரிய நிலப்பரப்பு உள்ள ஒரு இடம். இதை தமிழ்நாட்டோடு இணைத்து இது வந்து ஜம்புத்தீவின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி, அதாவது பெருமை தமிழர்களின் பெருமையை சுட்டி காட்டி மருது சகோதரர்கள் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பாடத்தில் சின்னதாக வருதே தவிர, அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ விடுதலைக்காக போராடியவர்கள், அந்த தமிழர்களின் பாரம்பரியம், தமிழர்களின் அந்த பண்பாடு, அவர்களுடைய வீரம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்டன. அதுவும் வந்து திராவிடங்கிற பெயர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2-3 பேர் தான். ஈரோடு, காஞ்சிபுரம், கோபாலபுரம், இப்படி தான். இதைத்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மக்களிடம் பரப்ப முறை இன்னி வரைக்கும் எல்லா இடத்துலையும் செலவச்சாங்க. நம்ம தான் பேசுகிறோமே, எங்கிருந்தோ வந்த குஜராத்திலிருந்து இந்தியாவுக்கு பிரதமராக வந்த மோடி அவர்கள் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து மரியாதை பண்ண வேண்டியிருக்கு, ராஜேந்திர சோழனுக்கு வந்து நாணயம் வெளியிட வேண்டியிருக்கு. இது வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க? பண்ணுறன்னு அறிவிச்சிருக்காங்கல்ல, ஏதோ பண்ணுறன்னு அறிவிச்சிருக்காங்களே. அவர் சொன்னோன்னு அறிவிச்சாங்க. எப்போ அவர் அந்த விழா நடத்துகிறோம். பாராட்டுங்க சார், அதையாச்சும் பாராட்டுங்க சார். பேசி பண்ணுறாங்கல்ல. எது? மோடி பண்ணிடுவாங்களான்னு பாருங்கள். பண்ண மாட்டாங்கன்றீங்க. பண்ணிடுவாங்களான்னு பாருங்கள் நீங்கள். சார் திமுக இப்போலாம் குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவங்க பண்ணுவாங்க பாருங்கள். 3 படி ரூபாய்க்கு 3 படின்னு போட்டு அப்படின்னு சொல்லி காங்கிரஸை தோற்கடித்து ஆட்சிக்கு வந்தவர்கள். அண்ணாதுரை இருக்கும்போது ரூபாய்க்கு 3 படி அரிசி, 2 விஷயத்தை வச்சு தான் வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஒன்று ரூபாய்க்கு 3 படி அரிசி, அதுக்கப்புறம் வந்து வந்தேரி பார்ப்பனியம் அப்படிலாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. யார் பேசுனது சமீபத்தில்? பேசினார். யார்? திருமாவளவன் பேசினார். திருமா பேசினார்ல பார்ப்பனியம்னு. பார்ப்பனர் என்ற வகையில் வரக்கூடிய ராஜாஜி அவர்களோட ராஜகோபாலாச்சாரியார் என்ற ராஜாஜியுடைய சுதந்திர கட்சியோடு சேர்ந்து தான் காமராஜரை வந்து தோற்கடித்தாங்க. இது 2 வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. நீங்கள் ஒரு துறையும் இந்த மாதிரி பாருங்கள். அப்புறம் அண்ணாதுரை என்ன சொன்னார்? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். தேர்தல் வாக்குறுதியில் ரூபாய்க்கு 3 படி. சார் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாருங்கள், நீட் தேர்வு எப்படி வந்து அதை வந்து விளக்கணுங்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். 4.5 வருஷத்தில் ரகசியம் வெளியில் வந்து முதல்ல அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியுதா? இந்த தூய்மை பணியாளர் எடுத்துங்க, அன்றைக்கி சொன்னது என்ன? பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு. 4.5 வருஷத்தில் பண்ணாதது மட்டும் இல்லாமல் நடுராத்திரியில் அவங்கள தூக்கி கொண்டு போய் வந்து 13 நாள் வந்து போராட்டம் பண்ண விட்டு, போராட்டம் பண்ணும்போது ஒரு கழிவறைக்கு கூட பெண்கள் போக முடியாத அளவுக்கு வந்து கொடூரமான அரசு இது, கொடுங்கோல் அரசு இது திமுக அரசு ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சி இவங்க என்னென்னா, இவங்க வந்து நீங்கள் வந்து நம்பிடுறீங்களா?
ராஜேந்திர சோழனுக்கு வந்து இவங்க விழா எடுத்துருவாங்கன்னு. ராஜராஜ சோழன் வந்து கோயில் வாசல் வழியாக, அந்த மெயின் கோயில் வாசல் வழியாக போனால் வந்து ஆட்சிக்கு ஆபத்து, ஆயுளுக்கு ஆபத்துன்னு சொல்லி கருணாநிதி இருக்கும்போது சதய விழாவும்போது இது பின்பக்கம், அந்த பக்கம் பின்பக்கம்னா அந்த சைடில் வந்து கேரளா அந்த வாயில்னு ஒன்று இருக்குது, அது வழியாக உள்ளப்பட்டு இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கையை ஒழித்து பகுத்தறிவை கொண்டு வருவாங்க. இது பகுத்தறிவாது. அதாவது இவர்கள் வந்து ராஜேந்திர சோழன் செய்யவே மாட்டாங்க. இப்போ உடனே சொன்னாங்க, கரிகால் சோழனுக்கு நாங்கள் விழா எடுப்போம். கல்லணை கட்டியவர் அவர் கல்லணை மட்டும் இல்லை, காவிரி ஆற்றுல தண்ணி கொண்டதே அவர் தான். உய்ய கொண்டானாருன்னு இன்றைக்கி அந்த தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து ஓடி வருது. அதெல்லாம் வந்து வந்தது காரணம் கரிகாலன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழர்கள் நீங்கள் கொண்டாடணும். இத்தனைக்கும் இவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் எந்த பகுதியை சேர்ந்தது? திருவாரூர் டெல்டா மாவட்டம், சோழர்களின் பேரரசு இருந்த இடம். இன்றைக்கி என்னை வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு சொந்த ஊர் என்னென்னா, நான் வந்து மெட்ராஸுக்கு பிறந்ததுலேருந்து நான் மெட்ராஸ் பிறந்தது வேணால் தஞ்சாவூராக இருக்கலாமே தவிர படித்தது கிடைச்சது எல்லாமே நான் சென்னை தான். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த மாவட்டங்கன்னு கேட்டால் தஞ்சை மாவட்டம் என்று தலை தூக்கி சொல்கிறேன். எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய சொந்த ஊர் மாவட்டம்னா அது ஒரு பெருமை. அதில் அது சொல்லும்போதே ரத்தத்தில் ஒரு சூடு ஏறும். அது உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் இருக்கும். அந்த பிறந்த ஊர் அப்படின்னா அதில் ஒரு பெருமை இருக்கும், பூர்வீகம். இவங்க அதே திருவாரூர் என்பது அந்த சோழ பேரரசு சார்ந்த அந்த சோழ மண்டலமாக இருந்தது தானே. உள்ளே போனால் ஆட்சி போயிடும், ஆயுள் போயிடும். போகணுன்னு எழுதியிருந்ததுன்னா என்றைக்கு வேணாலும் போவியா? அது சைடு வழியாக போயிட்டா என்ன பகுத்தறிவு? அங்கன்னா ராஜராஜ சோழனை கையில் கத்தி வச்சுன்னு உட்காந்துருக்காரா? யாரெல்லாம் வந்து மெயின் வழியாக வந்தாங்களோ அவங்கள வெட்டிடலான்னு. ராஜராஜ சோழனுக்கு அவருடைய சமாதி எங்கே இருக்கிறது யாருக்கு தெரியும்? எங்கேயோ ஒரு தனியார் ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு சின்னதாக வச்சுட்டு அவர் மெயின்டைன் பண்ணுறார். உடஞ்ச ஓடு ஆமாம், அதை வச்சுட்டு ஒருத்தர் சிவலிங்கத்தை வச்சு அது மேலே தனியார். இது வரைக்கும் ஒரு தனியார் அப்படி நினச்சி செய்கிறதே பெரிய விஷயம். இப்போ நான் நீங்கள் பகுத்தறிவுன்னு சொல்லி கேட்டால் திமுகவை தலைமையை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். ராஜராஜ சோழனுக்கு வந்து நீங்கள் சிலை வச்சாலோ இல்லை ஏதாவது ஒன்று செய்தாலோ சமாதி கட்டினாலோ ஏதாவது பண்ணால் வந்து ஆயுளுக்கோ வந்து ஆட்சிக்கோ ஆபத்துன்னா, இந்த தனியார் அது சும்மா ஏதோ ஒரு 1/2 ஏக்கர் நிலம் ஏதோ அந்த நிலத்தை வாங்கி இதில் ராஜராஜ சோழன் சமாதி இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்த வாங்கி ஒரு கொட்டா ஒன்று ஆஸ்பெஸ்டா ஷீட்டு மாதிரி போட்டு ஒரு சிவலிங்கம் வச்சு விளக்கேற்றி வச்சு ஏதோ பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பட்டோம். அந்த நல்லா தானே இருக்கார். உங்களுடைய சோகால்டு பகுத்தறிவை வச்சு பார்த்தா அந்த ஆளுக்கு ஆயுள் முடிஞ்சு போயிருக்கணும்ல. இல்லை அவனுக்கு ஆட்சி பறி போகிறதுக்கு அவன்கிட்ட ஆட்சியே இல்லையே, அவனுக்கு என்ன பறி போகிறதுக்கு இருக்குது? அவன் ஏதோ ஒரு சின்ன சாதாரணமாக விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயி, ஒரு பாமர மனிதன். அவன் என்ன பொருளாதார நிலைமையில் இருக்கணும், அது பாட்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் அவன் திராவிட வழியில் வந்திருந்தான்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், டக்குன்னு வந்து அதுக்கு ஒரு எங்கேயாவது 4 இடத்துல டொனேஷன் போட்டு ஒரு மண்டபம் கட்டி டிக்கெட் போட்டு காசு சம்பாதிச்சு இந்நேரம் உள்ளூரில் கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி மந்திரியாக இருப்பான். நல்ல வேளை அவனுக்கு திராவிட சிந்தனை வரல. ஏதோ அந்த ராஜராஜ சோழன் காலத்து உண்மையான தமிழர்களுடைய அந்த பெருமை அவன் ரத்தத்தில் ஊறி இருக்கிறதுனால அவன் அதை வந்து வியாபாரமாக பார்க்காமல் பெருமையாக பார்த்தான், தமிழர்களின் கண்ணியம் கௌரவமாக பார்த்தான். இன்னி வரைக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணீங்க? ராஜேந்திர சோழனுக்கு வந்து அவர் வந்து கட்டினார். நீங்கள் யாருக்கு? உங்கள் அப்பாவுக்கு நாணயம் வெளியிட்டீங்க. அப்போல்லாம் வந்து பாஜக வந்து பாசிச பாஜக. ஏங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து வெளியிட்டீங்க? இங்கே அனைத்து கட்சி, எல்லா கட்சி, தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா கட்சி தலைவர்களும் கூப்பிடுங்க, மேடையில் ஏற்றுங்க. ஐயா எங்கள் அப்பா கருணாநிதி தமிழ்நாட்டில் 5 தடவை முதல்வராக இருந்திருக்காரு, அவருக்கு நாணயம் வெளியிடுறோம். யாரையாவது ஒருத்தர் விட்டு வெளியிட சொல்லுங்கள். இவங்க கூப்பிடவே இல்லை கூட்டணி கட்சிகளே. அதைத்தாங்க சொல்கிறேன். நான் கூட்டணி கட்சிகளை மட்டும் சொல்லலை, தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளையும் சொல்கிறேன். அங்கிருந்து ராஜ்நாத் சிங்கை ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லலை, அவர் ஏன் வந்தார்? நீங்கள் கூப்பிட்டீங்க, அவர் வந்தார், ரைட்டு. வந்தது வந்து ஒரு மத்திய அமைச்சர் வந்தது வந்து கருணாநிதிக்கு பெருமைன்னு வச்சுப்போம். அப்போ கூட அந்த பெருமையை ஒரு தமிழனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தன்மானம் திமுகவுக்கு இல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ மட்டும் ராஜ்நாத் சிங் வந்து பாசிச பாஜக இல்லையா? இவ்வளோதான் நம்ம கேட்குறது.
இதை போன்ற பல காட்சிகள் இன்னும் நடந்தேறும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி முடித்துக்கணும். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக சார். நன்றி, வணக்கம்.